ரயில்வே படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தோம். அந்த ஷெட்யூலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் இதில் இருக்க பிவைக்யூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நியூமரல்ஸ், சரிங்களா? அதாவது ப்ராப்ளம்ஸும் இந்த டாப்பிக்கில் நிறைய கேட்குறாங்க. அது ரிலேட்டடாகவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். If an aeroplane traveled 4,000 meter distance and work done is 20,000 joule, then force applied on it is ஒரு விமானம் 4000 மீட்டர் தூரம் பயணம் செய்கிறது மற்றும் செய்யப்பட்ட வேலை 20,000 ஜூல் எனில் அதன் மீது செலுத்தப்பட்ட விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? செய்யப்பட்ட வேலை ஒர்க் டன்க்கு ஃபார்முலா என்னது? W = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 4000 மீட்டர். கேட்டிருக்கிறது ஃபோர்ஸு தான் கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ஜூல்னு கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ ஃபோர்ஸு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ F = 20,000 / 4000. சரிங்களா? அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? 5 நியூட்டன். சரி, அடுத்த கொஸ்டின். A person picks up 20 kg of goods at 2 meter above the ground and keeps it on his head. Work done by the person is. ஒருவர் 20 கிலோகிராம் எடையுள்ள பொருளை தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி தனது தலையில் வைக்கிறார் எனில் அவரால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் ஃபார்முலா படித்தோம். W = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? ஃபோர்ஸ் டைரெக்டாக கொடுக்கல இவங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்கே ஆக்சலரேஷன் கிராவிட்டி ஆக்சலரேஷன் G இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நியூட்டனோட செகண்ட் லா. F = ma. ஏன்றது ஆக்சலரேஷன், இங்கே கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், புவியீர்ப்பு முடுக்கம். சரிங்களா? அப்போ எம்மோட மதிப்பு 20, அப்ராக்சிமேட்டாக ஜியோட மதிப்பு 10, அக்யூரேட் வேல்யூ 9.8 இன்ட்டு எவ்வளோ மீட்டர் தூக்கியிருக்காரா? 2 மீட்டர். அப்போ 200 × 2 400 ஜூல். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A ball weighing 0.1 kilogram is dropped from a stationary position. When it falls from a distance of 2 meter, then what will be the work done by the force of gravity? 0.1 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பந்து நிலையான நிலையில் இருந்து கீழே விழுகிறது. அது 2 மீட்டர் தூரம் விழும்போது ஈர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதே தான் W = எஃப்க்கு பதில் மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 0.1 கிலோகிராம் இன்ட்டு ஜியோட மதிப்பு 9.8. இங்கே பாயிண்டில் இருக்கிறதுனால, ஆப்ஷனில் பாயிண்டில் இருக்கிறதுனால நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். அடுத்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர். சரிங்களா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1.96 ஜூல். புரியுதா? ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா தான். அடுத்தது, when the force exerted on an object, then the work done will be 0 if it has displacement. ஒரு வேலைக்கு என்னெல்லாம் தேவை? விசை தேவை, இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை. சரிங்களா? இப்போ இதில் ஃபோர்ஸ் எக்ஸாக்டட்னு சொல்லிட்டாங்க, விசை செலுத்தப்படுகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வேலை 0ன்னு சொல்லிட்டாங்க. செய்யப்பட்ட வேலை 0ன்ட்டாங்க. இப்போ ஃபோர்ஸ் என்னன்னாலும் இருக்கலாம், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுச்சுன்னா டோட்டல் டைம் என்னவாயிரும்? 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ இங்கே செய்யப்பட்ட வேலை என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழின்றதுனால விசை செயல்படுது, ஆனால் இடப்பெயர்ச்சி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்டை நான் தள்ள ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளோ நாள் ஃபோர்ஸ் கொடுக்கலாம், ஆனால் போர்டு நகராது. ஒரு செவுரை பிடிச்சி நீங்கள் தள்ளுறீங்க, ஃபோர்ஸ் நீங்கள் என்ன நாள் கொடுக்கலாம், ஆனால் செவுறு நகராமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0, செய்யப்பட்ட வேலையும் 0. சரிங்களா? ஒர்க் டன் 0 ஆயிரும். சரி, அடுத்த கொஸ்டின். எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் இஸ் நோன் அஸ். வேலை செய்யும் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஃபிஷியன்சி ஆர் கேப்பபிலிட்டி ஆர் எபிலிட்டி டு டூ ஏ ஒர்க் இஸ் கால்டு எனர்ஜி. எனர்ஜியோட யூனிட்டு ஜூல். சரிங்களா? அடுத்தது, இஃப் ஃபோர்ஸ் F = 0, தென் ஒர்க் டன் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா W = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா ஒர்க் டன் என்னவாயிடுச்சு? 0 ஆயிரும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The force of 25 Newton is working on an object. The object is moved in the direction of force by 5 meter. The work done by the force is. ஒரு பொருளின் மீது 25 நியூட்டன் விசை செயல்படுத்தப்படுகிறது. அந்த பொருள் விசையின் திசையிலேயே 5 மீட்டர் நகர்த்தப்பட்டால் விசையால் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. W is equal to F into D 25 into 5 125. சரிங்களா? கொஸ்டின் தான் ஏதோ மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே ஃபார்முலா தான். அடுத்தது பாருங்க. A moving car faces the wind in the opposite direction. What will be the work done by the wind on the car? இயங்கும் கார் ஒன்று காற்றை எதிர் திசையில் எதிர்கொள்கிறது. காரின் மீது காற்றினால் செய்யப்பட்ட வேலை என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கார் இந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கப்ப விண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் வருது. இப்போ இது மேலே செய்கிற வேலையை தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி காரோட ஒர்க்கிங் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், அப்போ விண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷன்னா நெகட்டிவ். சரிங்களா? எதிர்மறை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If an object is rotated in a circular path, what will be the work done on it in one rotation? ஒரு பொருள் வட்டப்பாதையில் சுழற்றப்பட்டால் ஒரு முழு சுற்றில் அதனால் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி தான் இருக்குது. இப்போ ஆரம்பித்த இடத்துலேயே முடிஞ்சிருச்சு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்க என்னவாயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இப்போ ஒர்க் டன் என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா ஃபார்முலா W is equal to F into D. இங்கே D 0னா டோட்டல் டேர்மும் 0. இப்போ ஆன்சர் 0. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். If a man do W work in T time, then his power P will be. ஒரு மனிதன் T நேரத்தில் W வேலை செய்தால் அவனது திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பவர், திறன். இதோட யூனிட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒர்க் டன் டிவைடட் பை டைம். செய்யப்பட்ட வேலை டிவைடட் பை காலம். அப்போ என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. W ஒர்க் பண்ணியிருக்காரு, T டைமில் பண்ணியிருக்காரு. அப்போ W பை T ஆன்சர். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A boy of 50 kg mass climbs 44 stairs in 10 seconds. If the height of each stair is 15 centimeter, then find his power. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு சிறுவன் 44 படிக்கட்டுகளை 10 வினாடிகளில் ஏறுகிறான். ஒவ்வொரு படியின் உயரமும் 15 சென்டிமீட்டரில் அவனது திறனை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பவர் கேட்டிருக்காங்க. பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம். இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஒர்க்குக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? இப்போ இங்கே ஃபோர்ஸும் டைரெக்டாக கொடுக்கல. ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா F is equal to மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இங்கே ஆக்சிலரேஷன் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். அப்போ இங்கே ஒர்க்குக்கு பாருங்கள் W பை Tயில் ஃபஸ்ட்டு Fக்கு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இதுதான் இப்போ பவரோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கதை வச்சு. சரிங்களா? அப்போ மாஸ் 50 kg, கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் செகண்ட் பவர் -2. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 44 படிக்கட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படிக்கட்டும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் 44 இன்ட்டு கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டர். இப்போ டிவைடட் பை 100. ஏன்னா நம்ம மீட்டரில் வச்சு தான் சம் செய்யணும். டிவைடட் பை டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 செகண்ட்ஸ். சரியா? இப்போ ஒரே சம்மு தான் எப்படி சுற்றி கேட்குறாங்கன்னு பாருங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 330 வாட். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். பவர் கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஒர்க்குக்கும் டைரெக்டாக கொடுக்கல, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸையும் டைரெக்டாக கொடுக்கல, மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். When a compressed spring is released, it converts its potential energy to. அழுத்தப்பட்ட ஒரு வில் விடுவிக்கப்பட்ட போது அது தனது நிலையாற்றலை என்னவாக மாற்றும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கை பொறுத்தளவு நார்மலாக இருக்கிற ஸ்ப்ரிங்குக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை எப்படி மாற்றி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியாக வச்சுக்கிறோம். இந்த இன்டர்னல் எனர்ஜி இது ரிலீஸ் ஆகுறப்ப என்ன எனர்ஜியாக மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி.
எப்பயுமே இன்னொரு தியரியும் புரிஞ்சுக்கோங்க, லாஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெயின் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பென் இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் மேலே இருக்கிறப்ப இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ நான் கையை விட்டுட்டேன் அப்படின்னா கீழே கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் மூலியமாக இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி யார் வருவா அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி. இந்த கைனட்டிக் எனர்ஜி எப்படி இந்த பேனாவுக்கு திடீர்னு கிடைக்கிது அப்படின்னா, இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்னவா மாறி வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜியா. அதனால தான் என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெயின் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. நீங்கள் இ டோட்டல் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்கன்னு பாருங்கள், இபி ப்ளஸ் இகே. பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியோட டோட்டல் தான் ஒரு ஆப்ஜெக்டோட மொத்தமான எனர்ஜி. சரிங்களா? இப்போ இங்கே என்ன எனர்ஜி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி. சரி, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எனர்ஜி வேரிஸ் வித் த ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, m × g × h. மாஸ், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், ஹைட். கைனட்டிக் எனர்ஜி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் mv². மாசு, வெலாசிட்டி. இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஹைட்டை பொறுத்து எந்த எனர்ஜி மாறும்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆற்றல் ஒரு பொருளின் உயரத்தை பொறுத்து மாறுபடும்னு. இப்போ ஹச்சை பொறுத்து மாறுறது இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? ஆன்சர் டி ஆப்ஷன். நெக்ஸ்ட், இந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எ மூவிங் ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன். இயங்கும் ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் எதை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம், ஆஃப் mv². மாசு, வெலாசிட்டி. சரிங்களா? ஆன்சர் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட், இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் ட்வைஸ் that of its initial velocity, then its kinetic energy become n times of its initial kinetic energy. Then what would be the value of n? ஒரு பொருளின் திசைவேகம் அதன் ஆரம்ப திசைவேகத்தை விட 2 மடங்கு மாறினால் v வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆகுது அப்படின்னா 2v மாறுது. அதன் இயக்க ஆற்றல் ஆரம்ப இயக்க ஆற்றலை போல n மடங்கு ஆகிறது. கைனட்டிக் எனர்ஜி என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n டைம்ஸாக மாறுது. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது நமக்கு, கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv². இப்போ v இங்கே என்னவா மாறுது, 2 டைம்ஸாக மாறுது. அப்போ ஆஃப் m2v². சரிங்களா? இப்போ 2க்கு ஸ்கொயர்டு போட்டோம்னா 4. இப்போ ஆஃப் m4v² மாறுது. இப்போ இந்த 4 தூக்கி முன்னாடி போட்டுருங்க, 4 × ஆஃப் mv². இதுதான் கைனட்டிக் எனர்ஜி, இதுதான் n டைம்ஸ். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. புரியுதா? ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா தான் எல்லாமே. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இஃப் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் 256 times that of its initial value, then the new linear momentum will be. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, லீனியர் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் அதன் ஆரம்ப மதிப்பை விட 256 மடங்காக மாறினால் புதிய நேரியல் உந்தம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக p² / 2m இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி. இதான் கைனட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டமுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இப்போ நமக்கு கைனட்டிக் எனர்ஜி வந்து 256 டைம்ஸ் இருக்கு. சரிங்களா? யார் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, இந்த மாசு சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இப்போ 1/2m × p² ஈக்குவல் டு 256. இதோட வேல்யூ தான் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 டைம்ஸாக இருக்குது. இப்போ 16² தான் எவ்வளவு, 256. இப்போ எத்தனை டைம்ஸ் இனிஷியல் வேல்யூவோட அதிகமாக இருக்கும், 16 டைம். சரிங்களா? நீங்கள் ப்ராப்ளம் மாதிரி சால்வ் பண்ணிட்டு 2 × 2 அடிச்சிடக்கூடாது. இது ஃபார்முலாவை நீங்கள் மாற்றவே கூடாது. ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போயிடணும். சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் மாறப்போகுது, சாரி மொமெண்டம் தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ 16² தான் அங்கே என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 256 மாறி இருக்கு. சரியா? அப்போ ஆன்சர் 16 டைம்ஸ். அடுத்து 7th one. An object with mass m moves with speed v and has kinetic energy a. If its velocity is doubled, so what will be the kinetic energy? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் மாதிரி தான். m நிறை கொண்ட ஒரு பொருள் v வேகத்தில் இயங்குகிறது, a என்ற இயக்க ஆற்றலை கொண்டுள்ளது, அதன் திசை வேகம்
இரட்டிக்கப்பட்டால் இயக்க ஆற்றல் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. சேம் தான், ½ இன்ட்டு m இன்ட்டு 2 டைம்ஸ் v ஆகுது. இப்போ 2v ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், 4 இன்ட்டு ½ mv ஸ்கொயர்டு. சரிங்களா, அப்போ இங்கே 4 டைம்ஸ். சரிங்களா, கைனெட்டிக் எனர்ஜி 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது, which of the following is not an example of potential energy? ஃப்ளோயிங் வாட்டர், ஓடும் நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்னா கைனெட்டிக் எனர்ஜி. கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங், கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங்குக்கு இருக்கிற எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரிலீஸ் ஆகுறப்ப தான் கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா, அடுத்து உயர்த்தப்பட்ட சுத்தியல், ரைஸ்டு ஹேமர், கையை தூக்கி நிப்பாட்டிருப்போம். சரிங்களா, இப்போ இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். நீங்கள் கீழே கொண்டு வரப்போ தான் மொமெண்டம் சேஞ்ச் ஆகி கைனெட்டிக் எனர்ஜி உருவாகும். சரியா, அடுத்தது வாட்டர் ஸ்டோர்டு இன் எ டேம். இது மூணுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃப்ளோயிங் வாட்டர் மட்டும்தான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஹேவ் 2 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி. 2 வகையான ஆற்றல்களை கொண்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. இயந்திர ஆற்றல், மெக்கானிக்கல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. சரிங்களா, அடுத்தது, ஏ கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங் ஹேஸ் டேஷ் எனர்ஜி கம்பேர்டு டு ஏன் நார்மல் ஸ்ப்ரிங்னு கேட்டிருக்காங்க. ஒரு சாதாரண வில்லை விட அழுத்தப்பட்ட வில்லில் டேஷ் ஆற்றல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு வந்து கிரேட்டர். ஏன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக போகுது. சரிங்களா, அப்போ அதிகமான எனர்ஜி யாருக்கு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங்குக்கு தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், the energy contained in an object is 1500 joule and its mass is 15 kg. Find the height of the object above the ground. ஒரு பொருளில் உள்ள ஆற்றல் 1500 ஜூல். சரிங்களா, அதன் நிறை என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 15 kgன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இன்ட்டு ஹைட்டு. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க 1500, மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 kg, கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் 10, ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடித்தோம் அப்படின்னா 10 மீட்டர். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். அடுத்தது, an object of mass 12 kg is placed at a certain height from the ground. If the potential energy on object is 480 joule, find the height from the ground of an object. இப்போ பார்த்தோம்ல அதே கொஸ்டின் தான். எனர்ஜி எவ்வளவு 480 இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 kg இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் 10, ஹச் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, 120 இங்கே. அப்போ 4 டைம்ஸ், 4 மீட்டர் உயரத்தில் இருக்குது. சரிங்களா, சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், if a boy leaves a gas filled balloon that goes upward direction, its potential energy will be. ஒரு சிறுவன் எரிவாயு நிரப்பப்பட்ட பலூனை விடுவிக்கும் போது அது மேல் நோக்கி சென்றால் அதன் நிலையாற்றல் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா பாருங்க, mgh. ஹச்ன்றது ஹைட்டு. ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அப்போ நல்லா ஏன் வச்சுங்க, கீழேருந்து மேலே போனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், மேலேருந்து கீழே வந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக கைனெட்டிக் எனர்ஜி மேலேருந்து கீழே ஒரு ஆப்ஜெக்ட் விழுகுது அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இந்த பேனாவை தூக்கி மேலே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போய் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இதோட வெலாசிட்டி 0 ஆயிரும். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி அந்த இடத்துல என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ மேலே போக 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 கைனெட்டிக் எனர்ஜி குறையும். எது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா, அப்போ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் மேலே போக போக. அடுத்த கொஸ்டின், when an object of 11 kg is placed at a height of 8 meter from the ground, then how much energy it contains அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டு கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ 11 இன்ட்டு 8 இன்ட்டு 10, ஆக்சுவலாக இங்கே பாயிண்டில் இருக்கா, அப்போ நம்ம 9.8ன்ற வேல்யூ போட்டுக்கிற வேண்டியதான். இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 862.4 ஜூல். சரிங்களா, அடுத்தது, இனர்ஷியா ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மெஷர்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் நிலைமம் கீழ்கண்டவற்றில் எதன் மூலம் அளவிடப்படுகிறதுனா மாஸ். இனர்ஷியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். நிலைமம் என்பது நிறைக்கு எப்பயுமே நேர்த்தகவல் அமையும். நிலைமம் நிறையை பொறுத்து மட்டும்தான் அமையும். சரிங்களா, அப்போ ஆன்சர் மாஸ். அடுத்து, மாஸ் டிவைடட் பை வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
டென்சிட்டி, சரிங்களா, அடர்த்தி. மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், சரிங்களா. உந்தன்றது என்ன அப்படின்னா நிறை இன்ட்டு திசைவேகம், விசைன்னு அர்த்தம் அப்படின்னா நிறை இன்ட்டு முடுக்கம். இப்போ இங்கே மாஸ் டிவைடட் பை வால்யூம் டென்சிட்டி. அடுத்தது, an object is thrown vertically upward during the rise of potential energy and kinetic energies. ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 3m mass raised from the ground at a height of h. ஃபார்முலா mgh. இப்போ எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், எம்மோட வேல்யூ 3m, இப்போ 3mgh, சரிங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மாஸ் m raised from the ground level at the height of 4h. அதே தான் mgh தான் ஃபார்முலா. ஆனால் இங்கே ஹச்சோட வேல்யூ என்ன ஆகுது, mg இன்ட்டு 4h. இப்போ 4க்கு முன்னாடி போட்டுருங்க, 4mgh, சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டெய்ன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இதில் எதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு பாருங்கள். ஃபாலிங் ஏரோப்ளைன், கீழே விழும் விமானம், கண்டிப்பாக கைனட்டிக் எனர்ஜி தான் இருக்கும், ½ mv² தான் இருக்கும். ஃப்ளையிங் ஏரோப்ளைன், ரன்னிங் ரன்னர், எல்லாமே என்னவோ தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லாமல் கைனட்டிக் எனர்ஜி தான் இருக்கும். டேம் வாட்டர் மட்டும்தான் mgh இருக்கும், சரிங்களா. அப்போ டேம் வாட்டருக்கு தான் என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி, சரிங்களா. சரி, இவ்வளோதான் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.